ஒரு சகோதரி கேட்டிருக்காங்க, நான் மிளகாய் அரைச்சிட்டேங்க. ஆனால் ரொம்ப நெருக்கமான உறவு போல் இருக்கக்கூடிய நண்பர்கள் அவங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் குடுக்கல் வாங்கல்ல மனஸ்தாபமாகி அவங்களுக்கு எதிராக போய் அம்மன் கோயிலில் மிளகா அரைச்சிட்டேன். இப்போ விசேஷங்கள் அது இதுன்னு வந்தாலும் கூட அவங்க வந்து எங்களை கூப்பிட்றாங்க. மூத்த மாதிரி அவங்க பழகுறாங்க. ஆனால் நான் தான் வந்து அவங்கள எதிரியாக நினச்சி இந்த மாதிரி பண்ணிட்டேன். இப்போ அவங்க வீட்டுக்கெல்லாம் போகலாமா, புழங்கலாமா, அவங்க எங்கள் வீட்டுக்கு வரலாமா, இது எனக்கு என்னென்னு குழப்பமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாகவே ஒரு விஷயத்தை பார்த்துங்க, அதுக்கு தான் சொல்கிறது, மிளகாய் அரைப்பது என்பது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவான பரிகாரம். அது வந்து முடிச்சு விடக்கூடிய விஷயத்துக்கு செய்யக்கூடியது. இது ஆகாது, தண்டனை கொடு அப்படின்னு தாயிடம் வேண்டுவது தான் மிளகாய் அரைப்பது. இப்படி இருக்கிற நிலைமையில் பல பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கணவன் மனைவி சேர்ந்து வாழணுங்கிறக்கும், குழந்தை வர வேணுங்கிறக்கும், இன்னும் பல விதமான வேண்டுதலுக்கும் போய் மிளகாய் அரைச்சிட்றாங்க. மிளகா தானே, அந்த கோயிலில் மிளகா அரைக்கிறது பிரதானம். போய் மிளகா அரைச்சிருவோம் அப்படின்னு மிளகாய் போய் அரைச்சிட்றாங்க. ஆனால் அந்த வேண்டுதல் வந்து என்னவா இருக்குங்கிறத நீங்கள் பார்க்கணும். அப்போது நீங்கள் வந்து பால் அபிஷேகமோ, நெய் அபிஷேகமோ, இந்த மாதிரியான வந்து தேன் அபிஷேகமோ தெய்வத்துக்கு பண்ணல. மிளகாயை கொண்டு போய் அப்புறீங்க. அப்போ அந்த மிளகாயுடைய தன்மை என்ன என்பது உங்களுடைய கையில் பட்டாலே தெரியும். அப்போ அது எப்படி நீங்கள் வந்து பாசிட்டிவான ஒரு விஷயத்துக்கு செய்யலான்னு யோசிக்கிறீங்கன்னு நம்மளுக்கு இன்ன வரைக்கும் சொல்லி எவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து பதிவு போட்டாச்சு. ஆனால் திரும்ப திரும்ப என்ன சொன்னாலும் தன்னுடைய மனநிலைக்கு என்ன தோணுதோ அதைத்தான் நிறைய பேர் செய்கிறாங்க. தெய்வத்திடம் போய் வேண்டுதல் செய்யுங்க. இப்போ எல்லா கோயில்லையுமே வந்து மிளகாய் அரைக்கக்கூடிய பரிகாரம் இருக்கா? இல்லவே இல்லை. மாசாணியம்மன் கோயிலில் இருக்குது. அது அந்த காலத்தில் வந்து ஆடு மாடு இந்த மாதிரி விவசாய சம்மந்தப்பட்ட பொருட்கள், பணம் காசு நகை இதெல்லாம் வந்து காணாமல் போனப்போ யார் எடுத்தாங்களோ அவங்க வந்து எனக்கு கொடுத்துடணும், இல்லைன்னா எங்கிட்டேருந்து பொருளை அபகரித்தவங்க அவங்களுக்கு தண்டனை கொடுத்தாயே இப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் அது பண்ணினது. அப்படி ஏற்படுத்தப்பட்ட இந்த வழிமுறை தான், அந்த வழிபாடு தான் இன்றைக்கி எல்லாத்துக்குமான ஒரு விஷயமா இன்றைக்கி எடுத்ததுக்கெல்லாம் மிளகாய் அரைக்கிறது அப்படிங்கிற மனநிலையை வளர்த்திருச்சு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா காதல் திருமணம் பண்ணுறதுக்கு மிளகாய் அரைக்கிறாங்க, கணவன் மனைவி சேர்ந்து வாழணும்னு மிளகாய் அரைக்கிறாங்க, பையன் நல்லா படிக்கணும் அப்படின்னு போய் ஒரு அம்மா மிளகாய் அரைச்சிட்டு வந்துட்டேன்னு சொல்லுது. தெரியாமல் பண்ணுறதுல ஒன்றும் தவறு கிடையாதுங்க. தெய்வம் வந்து எல்லாத்தையும் மன்னிச்சிரும். ஆனால் அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கணுமில்ல, அது கிடைக்காது. அதுதான் விஷயம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மண்ணின் தாயுடைய சன்னதியை நீங்கள் மிதித்தாலே உங்களுக்கு நல்லது நடக்கும். அதைத்தான் நம்ம பல விதங்களில் சொல்லியாச்சு. இன்னொரு விஷயம், நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து மன சுத்தம், உடல் சுத்தம், சுற்றுப்புற சூழல்களை சுத்தமாக வச்சுட்டு தாயை வழிபட்டு தினமும் ஒரு வேளை நீங்கள் விளக்கேற்றுங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். நீங்கள் அதை பண்ணுறதில்ல. இங்கேருந்தோ வர்றீங்க போகிறீங்க, அந்த கோயிலுக்கு போகலாமா, இந்த கோயிலுக்கு போகலாமா, அங்கே போனால் அது நடக்குமா, இங்கே போனால் இது நடக்குமா அப்படின்ட்டு கோயில் கோயிலாக மக்கள் வந்து அலமோதிட்டு தான் இருக்காங்க. ஆனால் தன்னோட வாழ்க்கையில் அவர்கள் வந்து உள் மாற்றத்தை ஏற்படுத்த மாட்டேங்கிறாங்க. உள்ளே மாறாமல் வெளியே மாறவே மாறாதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குங்க. நீங்கள் தெய்வம் வந்து நம்ம தேடி தேடி போகிறோம், ஆனால் நம்ம வீட்டுக்கு தெய்வம் வருதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கான விஷயங்களை நம்ம வந்து எப்பொழுதுமே தெளிவான மனநிலை, நம்ம செய்யக்கூடிய வேலையில் தெளிவு, முடங்காமல் இருக்கிறது, வீடு வாசல் சுத்தமாக வச்சுக்கிறது, உற்றார் உறவினர்கள் அக்கம் பக்கத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கிறது, குடும்ப உறவுகளிடம் சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கிறது. எப்போ பார்த்தாலும் காலையில் எந்திரிச்சாலே சில வீட்லையெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கையாமையான்னு ஒரே சத்தமாக இருக்கும். அந்த ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ளே அந்த பசங்களுக்கு தம்மு தும்முன்னு 4-5 அடி விழுகும், பாத்திரம் உருளும், அப்படியே எல்லாத்தையும் போட்டு இழுத்து போட்டு எல்லாம் ஒரு வழி பண்ணிடுவாங்க. அது இல்லாமல் சந்தைக்கடை மாதிரி எல்லாத்தையும் வந்து வாய்க்கு வந்தபடி ஏதாவது பேசிகிட்டே இருப்பாங்க. இது ஆண்களும் இருக்கிறாங்க, பெண்களும் இருக்கிறாங்க. ஏன்டா விடிஞ்சதுன்னு இருக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு. இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா தெய்வத்துடைய சக்தி அந்த வீட்டில் எப்படி இருக்கும்? ஒரு வீடுங்கிறது சத்தம் இல்லாமல் முதல்ல அமைதியாக இருக்கணும். அந்த உறவுகள்ங்கிறது ஒன்றுக்கொன்று நேசிக்கக்கூடியதாக இருக்கணும். கணவன் மனைவியை நேசிக்கணும், மனைவி கணவனை நேசிக்கணும், இருவரும் குழந்தைகளை நேசித்து அவர்களுக்காக ஒரு வாழ்க்கை எதிர்காலத்தை நினச்சி ஓடணும். அந்த செய்யக்கூடிய வேலையில் வந்து எந்த வேலையை நீங்கள் செய்கிறீங்களோ, கை நீட்டி சம்பளம் வாங்குறீங்களோ, இல்லை வந்து ஒரு வியாபாரம் செஞ்சு அதில் லாபம் பார்க்குறீங்களோ, அந்த வேலைக்கு, அந்த வியாபாரத்துக்கு, அந்த தொழிலுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் இருப்பது தான் உள்ளே தூய்மையை கொடுக்கும். அப்போ உள்ள தூய்மை உள்ளே வந்து ஏற்படும் பொழுது அகத் தூய்மை ஏற்பட்டு விட்டால் புற தூய்மை உங்களுக்கு சுலபமாக கைவரப்பட்டு விடும். உள்ளே தெளிவடைஞ்சிருச்சுன்னா அப்புறம் சுற்றுப்புற சூழலெல்லாம் நீங்கள் தெளிவாக வச்சுக்குவீங்க. எப்பொழுதுமே ஒரு முடங்கி கிடக்கிற வீட்டை பாருங்கள், மனசு சரியில்லைங்க, அப்படி போட்டது போட்டபடி கிடக்குது அப்படின்லாம் பெண்களும் சொல்லுவாங்க, ஆண்களும் சொல்லுவாங்க. அப்போ மனசு சரியில்லைங்கிற ஒரு காரணத்துக்காக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சுற்றுப்புறங்களை அப்படி போட்டு வச்சுட்டே இருந்தீங்கன்னா இதுவே பெரிய பாரமாகவும் அழுத்தமாகவும் அதுவே பெரிய
தீய சக்திகள் வந்து அண்டுவதற்கான இடமாகவும் மாறிடும். திரும்ப திரும்ப அதை தான் சொல்கிறேன். போட்ட பக்கம் போட்டது அப்படியே கிடக்கிறது. அழுக்கு துணியெல்லாம் பார்த்திங்கன்னா கட்டில் மேலே கிடக்கும், சேர் மேலே கிடக்கும், கதவுலையெல்லாம் தொங்க விட்டுருப்பாங்க. கதவுல எப்பொழுதுமே துணிகளை தொங்க விடவே கூடாது. அது மிகப்பெரிய தரித்திரத்தை கொண்டு வரும். ஏனென்றால் வாசக்கதவுங்கிறது தெய்வம் வரக்கூடிய அந்த வழித்தடம். அதில் வந்து ஒரு அழுக்கு துணியவோ புழங்குற துணியவோ போட்டு வச்சுருந்தீங்கன்னா தெய்வம் எப்படி உள்ளே வரும்? அதனால் தினமும் நீங்கள் வந்து தீப தூப ஆராதனை இப்படியெல்லாம் காமிச்சு 5 வேளை பூஜையெல்லாம் பண்ண வேண்டாம். ஒரே ஒரு வேளை விளக்கு பற்றுங்க, ஒரு ஊதுபத்தி பற்றுங்க, வீட்டை சுத்தபத்தமாக வச்சுங்க, மனசை தெளிவாக வச்சுக்கங்க, சண்டை சச்சரவு இல்லாமல் வாழுங்க. எதிரிகளை உருவாக்கி விடாதீர்கள். எதிர்ப்புகளை நீங்கள் உங்களுடைய அறியாமையினால தான் எதிர்பார்க்குறோம். எதிரிகள் யார்? புதுசாக ரோட்டில் போகிறவங்களாம் எதிரிகளாக? கிடையவே கிடையாது. நம்மளுக்கு அருகில் இருக்கக்கூடியவர்கள், தெரிந்தவர்கள், உறவுகள், நட்புகள், இவர்கள் தான் நம்மளுக்கு எதிரியாக மாறுறாங்க. அப்போது நெருக்கமாக நீங்கள் போக போக எதிரியாக மாறக்கூடிய சூழலை நீங்கள் தான் ஏற்படுத்துகிறீங்க. எந்த உறவுக்குள்ளேயும் ரொம்ப நெருக்கமாக போகாதீங்க. எந்த உறவும் வேண்டான்னு விளக்கவும் விளக்காதீங்க. அளவாக அதனுடைய தன்மையில் லிமிட்டாக வச்சுக்கோங்க. எல்லா விஷயத்துலையும் தெளிவான மனநிலையில் இருங்க. ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிடமாவது கண்ணை மூடி தெய்வத்தை நினைத்து உட்காருங்க. மனசை தெளிவுபடுத்துங்க. பதட்டம் இல்லாமல் வாழுங்க. இப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து மிளகாய் மறைக்க வேண்டாம். பால் அபிஷேகம், நெய் அபிஷேகம், கோயிலாக போகிறது எந்த வேலையுமே தேவையில்லை. ஏன்னா இப்படி ஒரு நிலைக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா அந்த வீடு, அந்த மனிதர்கள் எல்லாமே தூய்மை அடைந்திருவார்கள். அவர்களை நோக்கி தெய்வம் வரும். நம்ம தெய்வத்தை நோக்கி போயிட்டே இருக்கிறோம். ஆனால் தெய்வம் நம்ம வீட்டுக்கு வரணும்ல, அதுக்கு உண்டான வேலைகளை இதையெல்லாம் செஞ்சிங்கன்னா நிச்சயமாக அது நடக்கும். அதனால ஆவுனா போய் அதுக்கு மிளகாய் இறைக்கிறேன், இதுக்கு மிளகாய் இறைக்கிறேன். ஒரு அம்மா சொல்கிறாங்க, போன வாரம் ஒன்றுக்கு அரைச்சிட்டு வந்தேன், இந்த வாரம் வேறு ஒன்றுக்கு அரைச்சிக்க போகிறேன் அப்படின்னு. இது என்னம்மா இது மிளகா மண்டியாக வச்சுருக்காங்க மாசாணியம்மா? இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. புரிஞ்சுங்களா? உங்கள் கை எப்படி எரியுதோ அது மாதிரி தான் தெய்வத்துக்கும் அந்த உணர்வு இருக்கும். அதைத்தான் நம்ம பண்ணுறோங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? தெளிவாக இருங்க. நல்லபடியான வாழ்க்கை, மன நிம்மதியோட தெளிவான மனநிலையில் தான் தெய்வம் தங்கும். குருவே சரணம். தாய் மாசாணியை போற்றி போற்றி. நன்றி, வணக்கம்.